நாங்கள் கல்வியில் உயர்ந்து விட்டோம், கட்ட பஞ்சாயத்திலும் உயர்ந்து விட்டோம் சொல்ல மறுக்கின்றார். தென் மாவட்டங்கள்ல எல்லாரும் சேர்ந்து போராடி அதை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். அதுக்குதான் அந்த சாதி, அதாவது ஜாதிங்கிறது உண்டு, இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அவனாலதான் தைரியமாக சண்டை போட முடியும். இன்றைக்கு எம்எல்ஏவா போட்டியிடணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஏன்? எனக்கு தான் ஆசை இருக்கு. சரி, நான் இல்லைங்க, என்ன அந்த தொகுதியில எல்லா ஜாதி இருக்குங்க. அந்த ஜாதி சேர்ந்த யாராவது ஒருத்தர் போட்டியிட முடியுமா? போட்டியிட. அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ அமைப்புகள் எல்லாரும் ஒண்ணு சேரணும். தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன்கோயில் தொகுதியும் வாசுதேவன் நல்லூர் தொகுதியும் தமிழக அரசிடம் கோரிக்கை வைக்க வேண்டும். இல்லை என்றால் போராடி வாங்க வேண்டும். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பணத்தில் மேய், இனத்தில் அடை அப்படிம்பாங்க. அதே மாதிரி பிறவி குணங்களை மட்டை வைத்து கட்டினாலும் தடுக்க முடியாது. சோ அதெல்லாம் அந்த காலம். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் சரிசமமாகி விட்டோம். இன்றைக்கு மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பதே இல்லை. எல்லாரும் அண்ணன் தம்பிகளை போலதான் இன்னைக்கு பார்த்து பேசி பழகி வந்து கொண்டிருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது இந்த காலத்துல இன்றைக்கு ஒரு சமுதாயம் மட்டும் நாங்கள் கல்வியில் உயர்ந்து விட்டோம், கட்ட பஞ்சாயத்திலும் உயர்ந்து விட்டோம் அப்படின்னு பேசுகிற அந்த ஜாதி மட்டும் இன்றைக்கு இன்னும் இந்த பிசிஆர் ஆக்டை வேண்டாம் என்று சொல்ல மறுக்கின்றார். இன்றைக்கு இந்த பிசிஆர் ஆக்டால தென் மாவட்டங்கள்ல அதிகமா பாதிக்கிறது தேவர் சமுதாயம். அப்போ அந்த பிசிஆர் ஆக்ட் அடியோடு ஒழிக்க வேண்டும். அமைப்புகள் எவ்வளவோ இருக்கு, எல்லாரும் சேர்ந்து போராடி அதை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். அதுக்குதான் அந்த சாதி அமைப்புகள். இல்லைன்னா அது தேவையே இல்லையே. அதாவது ஜாதிங்கிறது உண்டு, இல்லைன்னு சொல்லணும். அந்த காலத்துல ஜாதியை எது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவன் செய்கிற வேலையை வச்சுதான் ஜாதி. அரண்மனையில சண்டைக்கு போருக்கு போக வேண்டும், வாலியேந்த வேண்டும். அந்த வேலையை யாருக்கு கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா மறவர் சமுதாயத்துக்கு. ஏன்னா அவனாலதான் தைரியமாக சண்டை போட முடியும். உயிரை மயிராக எண்ணி போராடும். இன்றைக்கும் பாம்பேலங்க டிரைவர் வேலை வேணும்னா தேவரான்றான், தேவமார் தான் டிரைவருக்கு வேணும்ன்றான். அப்படி ஆயிப்போச்சு. அதே மாதிரிதான் நாடார் சமுதாயம். அந்த காலத்துல கனை மரங்கள் அதிகமா இருக்கும், ஏகப்பட்டு இன்னைக்கு கொஞ்சமா இல்லை. அந்த பனை மரங்கள்ல ஏறி பதினி கொண்டு வரணும்னா அவங்கதான். நம்மெல்லாம் போகவே முடியாது. அரைப்பனை கூட நம்மளால ஏறவே முடியாது. அதுல பனையேறி நாடார்கள் உண்டு. அவங்கதான் அதை செய்ய முடியும். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 50 பனை கூட ஏறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. அது வேற யாராலையும் முடியவே முடியாது. அதே மாதிரிதான் அந்த காலனின்னு எல்லா ஊர்களிலும் ஆகட்டும், ஊர்ல கடைசியில ஒதுக்குப்புறத்துல காலனின்னு ஒண்ணு. தோட்டங்கள் எல்லாம் பாக்குறது அவங்கதான். அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. அறுவடைகள் செய்யும் போது அவங்களுக்கு இவ்வளவு உண்டு, அதுல ஒரு பாகம் உண்டு. இதுதான். அதே மாதிரிங்க ஆசாரிமார்கள்ல 2 உண்டுங்க. கார்பெண்டர் வேலைதான் சொல்றதான், நகைகளை செய்யறதும் அவங்கதான். அதே மாதிரிங்க நாசுவர்கள் அவங்கதான் முடியல இருக்கு. இன்னைக்கு இருக்கு. இன்றைக்கும் சாவு வீடுகள்ல அவங்கதான். அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாத்தையும் பாக்குறது அவங்கதான். கொல்லி போடும்போது ஒட்ட போடுறதா ஆகட்டும், அந்த சாவுக்கான எல்லா இதைகளையும் பாக்குறது அவங்கதான் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரிங்க சக்கிலியர்கள், அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல அரண்மனைக்குள்ள குதிரைகள்லாம் இருக்கும். அது குதிரைகளை பாதுகாக்கவே அவங்க சீன்ஸ்லாம் இருக்கும். அந்த குதிரையில பெல்ட்லாம், அதுக்கெல்லாம் பாலிஷ் போடுறது அவங்க. அதே மாதிரி துணிகள்லாம் சலவை தொழிலாளர் அவங்கதான். எல்லா வீடுகளிலும் போய் பழைய துணிகள் எல்லாம், அழுக்கு துணியெல்லாம் வாங்கிட்டு போய் ஆத்தாங்கரையில போய் துவைச்சு கொண்டு கொடுக்கிற வேலை அவங்களுக்கு. இப்படி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எந்தெந்த வேலை அப்படின்னு அந்த காலத்திலே அமைத்துள்ளார்கள்.
அது இன்றைக்கு இல்லை, எல்லாமே மாறிவிட்டது. இன்றைக்கு நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பாண்டியன் 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 நாடார் சமூகத்தை சேர்ந்த என்னுடைய ஸ்கூல்ல படிச்சவன், அதுல ஒரு 5-6 பேர் இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னமும் பாண்டியன் பாங்க. அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா அது அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு பாண்டியன் பாங்க. ஆனா இன்றைக்கு அது எல்லாமே இல்லை. எல்லாம் இன்னைக்கு மாறி எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இருக்கும்போது இந்த பிசிஆர் என்பது ஏன்? அது நம்ம ஜாதி பிரிவினையை தூண்டுவதற்கு தான் இந்த பிசிஆர். அதே மாதிரிங்க அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா முதலாக வெள்ளையனை முதலாக எதிர்த்து போரிட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா மாமன்னர் புலித்தேவர். முதலாவதாக போர் கண்டது வாசுதேவன். மாமன்னர் புலித்தேவருக்கு தளபதியாக யார் இருந்தா தெரியுமா? ஒண்டி வீரன். அந்த ஒண்டி வீரன் அந்நியர்களிடம் போய் அங்க இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு ஒண்டியா போறான். ஒண்டியா போய் அங்க போய் பதுங்கி இருக்கிறான். அந்நியன் ஒருத்தன் என்ன பண்றான் தெரியுமா? குதிரையை கொண்டு வந்து கெட்டுக்கிறான். அப்ப இந்த குதிரையை கட்டும் போது கம்பெல்லாம் இல்ல, பெரிய ஒரு ஈட்டி. அந்த ஈட்டியை கொண்டு வாங்கி குத்துறான் பாருங்க. ஒண்டி வீரனுடைய கையில குத்தி விடுக்கிறான். ஒண்டி வீரன் வாயை பொத்திக்கிட்டு அமைதியா இருக்கிறான். உயிரை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டம்னா நம்ம சொல்லி முடிச்சு. அவன் போனதுக்கு அப்புறம் கத்தி அவனால தூக்கினால், கத்தி இல்ல அந்த ஈட்டியை தூக்கினால் சவுண்டு கேட்கும், குதிரை கத்தி விடும் அப்படின்னு தன்னுடைய வால் எடுத்துருக்கான். வாளை எடுத்து அந்த கையை துண்டாக வெட்டிட்டு பீரங்கிய இந்த பக்கமா இருந்தத இந்த பக்கம் மாத்தி விட்டுட்டான். மாத்திட்டு குதிரையில ஏறி நேரே மாமன்னர் புலித்தேவரை போய் பார்த்து, புலித்தேவருக்கு ஒண்ணும் வரல. என்னப்பா அது கைய காணுன்றார். கை போனதை பத்தி நான் கவலை. நீங்க எனக்கு தங்கத்துல கை செஞ்சு போட மாட்டீங்களா அப்படின்ற புலித்தேவருக்கு பூரிப்பாயிட்டார். இவ்வளவு பாசமா என் மேல சொல்லி அப்படி இருந்துட்டாங்க. அதே மாதிரிதான் இன்னொருத்தர் வெண்ணிக்காலடி. அவரும் என்ன பண்ண தெரியுமா? அவரும் புலித்தேவருடைய முக்கியமான தளபதி. அவரு என்னன்னா போகும்போது போறதுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் எல்லாரையும் காசை கொடுத்து வாங்கி விட்டான். வெண்ணிக்காலடி மட்டும் காசை கொடுத்து வாங்க மன்னருக்காக உயிரே கொடுக்கிறதுக்கு தயாராயிட்டான். போருக்கு போகும்போது அவனுடைய வயிறு வாளால வெட்டி உடல் கீழே, அந்த உடலை அப்படியே தூக்கி வச்சு தன்னுடைய தலப்பாவை கலட்டி கெட்டிட்டான். கெட்டிட்டு குதிரையில வர்றதுக்கு முன்னாடி வாள் எடுத்து எல்லாரையும் வெட்டி வீசிட்டான். வெண்ணிக்காலடியை பார்த்து அந்நியர்கள் பயந்து ஓடிருக்காங்க. இங்க பார்த்தா மாமன்னர் புலித்தேவரை பார்க்கும்போது பார்த்தா அவனுடைய உடல் அப்படியே கொஞ்சமாவது வெளியே பிளட் அப்படியே புலித்தேவர் இதை பார்த்துட்டு ஆச்சரியம். புலித்தேவருடைய மடியிலே உயிரை தியாகம் செய்து எதுக்குமே கண்கலங்காத மாமன்னர் புலித்தேவர் அவர்கள் தன்னுடைய போர்படை தளபதி வெண்ணிக்காலடி காலமாகி விட்டார். தன்னை விட்டு போய்விட்டாரே அப்படி என்று கண்கலங்கி பாடெல்லாம் பாடிருக்காரு. அவருக்காக ஒரு கோயிலே கட்டப்பட்டது. அப்படி ஜாதிகள் இல்லை என்று அந்த காலத்துல ஒற்றுமையாக தமிழ் நாட்டுக்காகவே தமிழனுக்காகவே ஒருவருக்கு ஒருவர் விசுவாசமாக உயிரை கொடுத்து போராடி இருக்காங்க. இதே மாதிரிதான் வீரமங்கை வேடுநாச்சியார் குயிலி தன்னை ஒரு வெடிகுட்டாக மாற்றி அந்நியர்களுடைய ஆயுதத்தெல்லாம்
ஒரே குண்டு அவருடைய மேலே வச்சு குண்டை அப்படி பிடித்து உயிரையே தியாகம் செய்து. அதே மாதிரி வேலுநாச்சியார் அவர்கள் இருக்கிற இடத்தை காட்டுன்னு சொல்லி ஆடு மேய்க்கிற பெண்மணி, 12 வயசு பெண்மணி கிட்ட அந்நியர்களுக்கு வேலுநாச்சியார் இந்த பக்கம் போனாங்களா, காட்டி கொடுங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் காட்டி கொடுக்க மாட்டேன், தெரியும் ஆனாலும் காட்டி கொடுக்க மாட்டேன். அந்த கோபத்துல அந்த பொண்ணை அந்நியர்கள் சின்ன பொண்ணோட பார்த்து வாளை எடுத்து 2ஆக எட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் வீரமங்கை வேலுநாச்சியார் அந்த பொண்ணுக்கு 8 காலி அப்படின்னு ஒரு கோயிலே கட்டிட்டாங்க. சோ இது மாதிரி ஒற்றுமையா இருக்குங்க அந்த காலத்துல. இன்றைக்கு அந்த ஒற்றுமைகளை மீண்டும் ஒற்றுமை இல்லாமல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு நிறைய செயல்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல தென்காசி மாவட்டத்துல 2 தொகுதியில தனித்தொகுதி அப்படின்னு அறிவிக்க. இன்றைக்கு அதை அறிவிக்கல, 40 ஆண்டுகள். இன்றைக்கு எம்எல்ஏவா போட்டியிடணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஏன், எனக்கு தான் ஆசை இருக்கு. அந்த தொகுதியில போய் நான் போட்டியிட முடியுமா? போட்டியிட முடியாது. தேவமாரி நீ போட்டியிட முடியாது. சரி, நான் இல்லைன்னு என்ன நடக்குங்க? அந்த தொகுதியில எல்லா ஜாதி இருக்குங்க, தேவமாறு மட்டும் எல்லா ஜாதி இருக்கு. அந்த ஜாதி அந்த யாராவது ஒருத்தர் போட்டியிட முடியுமா? போட்டியிட முடியாது. சுதந்திரங்க இன்னைக்கு இது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். அததான் நான் என்ன சொல்றேன், அந்த சங்கரன்கோயில் தொகுதி, வாசுதேவன் நல்லூர் தொகுதி 2ஐயும் பொது தொகுதியாக அறிவிக்கிறது. இன்றைக்கு சங்கரன்கோயில்ல எம்எல்ஏ அவரை கடதொடக்க கூடாது போன்னுட்டாங்க. அந்த ஜாதியை சார்ந்தவர்களே அவங்களுக்கு அவரு எம்எல்ஏ இருக்கிறது பிடிக்கல. அவங்களுக்கு எல்லா ஜாதியும் ஒன்னா இருக்கணும், எல்லாரும் மாறி மாறி எம்எல்ஏவாக அமர வேண்டும் என்பதுதான் அந்த ஜாதியினுடைய மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒற்றுமை வேணும். இன்னும் நம்ம ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்லி நம்ம ஜாதியினுடைய வன்மங்கள் அதிகமாக கூடாது. ஜாதி பற்று இருக்கணும், ஜாதி வெறியாயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ அமைப்புகள் எல்லாரும் ஒண்ணு சேரணும். தேவமாறு மட்டுமில்லை, எல்லா சமுதாயத்து மக்களும் ஒண்ணு சேரணும். தென்காசி மாவட்டத்துல உள்ள சங்கரன்கோயில் தொகுதியும் வாசுதேவன் நல்லூர் தொகுதியும் பொது தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் கோரிக்கை வைக்க வேண்டும். இல்லை என்றால் போராடி வாங்க வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி.